டிபாபிஸ் இது டே 84 ஆஃப் தினமும் ஒரு வீடியோ சேனலில் இன்னைக்கு காலையில் சூரியன் நண்பர்கிட்ட ஒரு முத்தத்தை வாங்கிட்டு ஒரு வாக்க போட்டோம். கேமராவை துடைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அடிச்சு நோத்திட்டு நேராக நம்ம ஷூட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக இன்றைக்கான ஷூட்டை முடிச்சு எல்லா ஃபைல்ஸையும் காப்பி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். நேராக வீட்டுக்கு போய் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி போட்டு நம்ம ரேப்பிடோ நம்பரை போட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கேருந்து எல்லாம் போகிறதா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருந்தோம். போகிற வழியிலே இழுத்துட்டு நம்ம கடைசியில் ஒரு வழியாக இறக்கிட்டாரு. அதுக்கப்புறமா டீ குடிக்க போகலான்னு யோசித்தோம். போன இடத்துல தான் அலப்பறையே வெயில் நண்பர் அடிச்சு நோத்த ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல டீ அடிச்சு நோத்திட்டு இன்றைக்கி சம்பவம் நம்பர் 2 நம்ம 7:30க்கு அங்கே இருக்கணும். இங்கே நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டும் போது டைம் 7:15. எப்படியோ ஒரு வழியாக நம்ம டிரைவரை நான் அடித்த வேகத்தில் கொண்டு வந்து நம்மளை இறக்கிட்டாரு. நேராக நம்ம ட்ரெயினில் ஏறி ஒரு மிரர் செல்ஃபி போட்டோம். தோழர் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக இந்த யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த செயினை பிடிச்சிட்டு தான் ட்ரெயின் நிற்குமா நிற்காதா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம தோழரை வேறு விட்டு எனக்கு உறுத்திட்டே இருக்கா, நீ வேணா பிடிச்சி இழுத்துரு அப்படின்னு கேட்டேன். அவன் நடுவில் வண்டியாக கொஞ்சம் கேட்டான். அதுக்கப்புறமா நம்ம சித்தப்பாவோட சார்ஜர் பயங்கரமான டெக்னாலஜி உள்ள அளவு பார்த்தீங்களா, ஒயர் எப்படி கலர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இரவு உணவுக்கு அருமையான பரோட்டா நல்லா வழியே எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா படுத்தா லைட் ஆஃப் பண்ணி தூங்கிட்டாங்க. சரி, இது சரிப்பட்டு வர நம்மளும் மட்டையாகலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். இந்த கம்பியை மாட்டுறதுக்குள்ளே நாங்கள் ஒரு போடாத பாடுபட்டோம். லாஸ்ட்டாக மாஸ்டர் மைண்டில் என்னோட வேலையாக தான் எல்லோரும் படுத்து தூங்கினாங்க. அதுக்கப்புறம் நம்ம நேராக இன்றைக்கி திருநெல்வேலியில் வந்து ஒரு குதிச்சாச்சு. இன்றைக்கி ஷூட்டுக்காக இங்கே வந்துட்டோம். 4 நாள் கதையை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தட்டி நிமிஸ்.